என் பெயர் சத்ரபதி, யோகா மாஸ்டர். சின்ன வயசுலேருந்தே யோகா பண்ணுறேன். கராட்டே பிளாக் பெல்ட்டு, ஜிம்னாஸ்டிக்ஸு, சிலம்பம், ஸ்கேட்டிங், சினி ஃபைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். டீச் பண்ணிகிட்டும் இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யூனிவர்சல் யோகா கிங்டம் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆரம்பித்து அதில் வந்து நூற்றுக்கணக்கான பேர்த்துக்கு யோகா, தியானம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களின் ஊழலற்ற ஆட்சி தொடர்ந்து நீடிக்க எந்த தடங்களும் வராமல் இருப்பதற்காக 11 நாள் மாரியம்மன் கோயில், வேலமேடு புதூர் மாரியம்மன் கோயிலில் 11 நாள் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி கடைசி நாள். மார்னிங் 7 to ஈவினிங் 7 ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இடையில கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு சாப்பிடாமல் பேசாமல் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யோகா வந்து சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுபோக இப்போ தியானம், மெடிடேஷன் இதெல்லாம் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா, சிலம்பரசன், குஷ்பு, இளையராஜா அவர்களுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதாரணி இவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். சயின்டிஸ்ட் சகுந்தலா தேவிக்கு யோகா டீச் பண்ணியிருக்கேன். அமெரிக்கன் பிரிட்டிஷ் கவுன்சில்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்-சிஎம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சன்னு ரவீந்திரநாத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இன்னும் சாதாரண எல்லா துறை மக்களுக்கும் நான் யோகா தியானம் டீச் பண்ணிட்டு வர்றேன். இப்போது தனி மனித ஒழுக்கம் மேம்பட வேண்டும், உலக நன்மை, போரற்ற உலகம் அமைய இந்த தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஊழலற்ற ஆட்சிக்கு தடைகள் நீங்க வேண்டி இந்த தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். விஜய்க்கு நான் டீச் பண்ணதுனால அவருக்காக ஸ்பெஷலாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அது போக என்னென்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து பாம்பேயில் வந்து குண்டுவெடிப்பு நடந்தது. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு எதிர்ப்பாக 21 நாள் ஒரு கண்ணாடி ரூமில் வெளியே வராமல் சாப்பிடாமல் பேசாமல் இருந்து தியானம் பண்ணியிருக்கேன். சதுரகிரி மலையில் 8 நாள் சாப்பிடாமல் பேசாமல் இருந்து தியானம் பண்ணியிருக்கேன். 1994 தொடர்ந்து 9100 குட்டிக்கரணம் போட்டு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் சாதனை பண்ணியிருக்கேன். கின்னஸ் சாதனை முறியடிச்சிருக்கிறேன். 2002 வந்து காஸ்மோ கிளப்பில் 3 மணி நேரம் தொடர்ந்து நின்று தலைகளாக நின்று சாதனை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா சாதனைகளாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லா மக்களுக்கும் பயன்பட வேண்டும். தியானம், யோகா, ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதனால் வந்து நாட்டுக்கு ரொம்ப இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்துருப்போம். நம்ம நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்தணுனாக்கா தூய்மையாக, ஒழுக்கமாக, நல்லா பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் எல்லோருமே. அப்போ ஆட்சி நல்லா நடக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்காக இந்த தியானத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். மேற்கொண்டு இன்னும் மிகப்பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்க பண்ண போகிறேன்.